அக்கா, இது கொஞ்சம் கூட சரியா இல்லக்கா. மாமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன் மேல சீரியஸ் ஆகுறாரு. இப்ப என்னடா அடிக்கவே வந்துட்டாரு. வேண்டாம்க்கா, நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போயிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாரும் திட்டுறத பொறுத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னக்கா இருக்கு? உனக்கு மாமாவை பிடிக்கும், ஆனா மாமாக்கு உன் மேல பாசமே இல்லக்கா. அதனாலதான் உன்னை இப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாரு. உன்னை அவர் அடியோட வெறுக்கிறாருக்கா. வாக்கா, நம்ம போலாம். சிவா, முதல்ல நீ இப்படி உட்காரு. அக்கா வாக்கா போலாம்க்கா. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. உனக்கு பிடிக்காத ஒருத்தர் உன் வீட்டுக்கு வந்தா நீ சும்மா இருப்பியா? ஆனா மாமா பண்ணது தப்புன்னு சொல்ற. வந்தது அவரோட அப்பான்னு சொல்லுவ, அதானே? சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ள ஒரு பிளவை உருவாக்கிடுச்சு. தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ண பிரசாத் மாமானாலே ககன் மாமாவுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்துட்டாருன்னு மாமா கோவப்பட்டாரு. நான் அவரை வர வச்சேன்னு என்ன அடிச்சாரு. அக்கா, நாம நம்ம கோவத்தை நமக்கு பிடிச்சவங்க மேலதானே காட்ட முடியும், வெளியாளுங்க மேல காட்ட முடியாதுல்ல. மாமா உன்னை பொண்டாட்டியே இல்லன்னு சொல்றாருக்கா. உன் மேல அவருக்கு அன்புன்றதே இல்ல. சிவா, எங்களோட இந்த உறவு இந்த தாலியால ஏற்பட்டதில்ல, காதலால ஏற்பட்டதில்ல, சின்ன வயசுல ஏற்பட்டது. என்னோட அம்மா என்ன பெத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்மைக்குள்ள வச்சு என்னை வெளியில தூக்கி வீசினப்போ என் அழுகையை கேட்டு என்னை காப்பாத்தி தூக்கிட்டு போனாரு உன் மாமா. அன்னைக்கு மட்டும் உன் மாமா என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன். அக்கா, ஏதாவது நாய்க்கோ நரிக்கோ பசிக்கு உணவா இருந்திருப்பேன். அக்கா, உன் மாமாவுக்கு நான் அண்ணா உயிரிடா. எனக்கு என் அப்பா அண்ணா உயிர். உங்க மாமாவை எனக்கு பிடிக்கும். 2 பேர்ல யார் வேணும்னு கேட்டப்போ நான் என் அப்பாவை தான் தேர்ந்தெடுத்தேன். உன் மாமாவை நான் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு 2 பேரோட அன்பும் வேணும். என் அப்பாவையும் என்னால பிரிய முடியாது. மாமா என்னை விட்டு பிரிஞ்சா தாங்கிக்க முடியாது. எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம நான் எங்க விட்டுட்டு போயிடுவனோன்னு உன் மாமா. எங்க சண்டைக்கு காரணம் பாசம். உன் மாமா என் மேல மலை அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. அது கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே எப்பவும் உன் மாமாவை இப்படி தப்பா புரிஞ்சுக்காத. விட்டுட்டு போயிடுன்னு என்கிட்ட சொல்லாத. சாரிக்கா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். பெரியம்மா, பெரியம்மா, அண்ணா, என்னண்ணா இது? பெரியம்மாக்கு என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கண்ணா? என் அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க.
பெரியம்மா எனக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்காங்க. தெரியாம நான் அவங்க மேல வெறுப்ப காட்டினாலும் அவங்க என் மேல பாசத்தை மட்டும் தான் காட்டினாங்கன்னா அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைன்னா பெரியம்மாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை இப்படி ஒத்த ஆளா நிக்க வச்சிருக்காரு. பெரியம்மா உயிரோட வரணும்னா பெரியம்மா உயிரோட வரணும். பெரியம்மா அண்ணா அண்ணா பூரி, நீ இப்படி டல்லா இருந்தா எப்படி? ஆன்ட்டிக்கு சீக்கிரம் சரியாயிடும். சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ சாப்பிடலன்னா டல் ஆயிடுவ. அது மட்டும் இல்லாம உன்னால பசி தாங்க முடியாதுல்ல? சாப்பிடு பூரி. உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவாவது சாப்பிடு. ஐயோ, பிந்து வேற வந்திருக்காளே. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூரி நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, அதனாலதான் ஊட்டி விடுறேன். நீயும் சாப்பிட சொல்லு பிந்து. ஓஹோ, கெஞ்சி கூத்தாடி ஊட்டி விடலனா மேடம் சாப்பிட மாட்டாங்களா? கழுத மாதிரி வளர்ந்திருக்கா, அவளே சாப்பிடுவா, விடு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் பல்ல உடைச்சிருவேன், பாத்துக்க. ஓ, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துங்க. நீ சாப்பிடு பூரி. எனக்கு வேண்டான்னு சொன்னல. பூரி, கொஞ்சம் கோவத்தை குறை. அதாவது பூரி ஆறி போயிட போதுன்னு சொன்ன. தம்பி சிவா, அவளை நீ இந்த அளவுக்கு தாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இவ ஒரு லேடி பக்காசுரி. பசிச்சா உன்னையே பிச்சு கொதறி தின்னுடுவா. ஏய், வார்த்தையை அளந்து பேசு. பூரி, என்னடி, உனக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? உன்னை சிவா வந்து கெஞ்சலனா நீ சாப்பிட மாட்டியா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்ன பண்ணா உனக்கு எங்க வலிக்குது? வந்துட்டா எலி மூஞ்ச வச்சுக்கிட்டு. நீ தாண்டி பல்லி மூஞ்சுக்காரி. பல்லி கில்லின்னு சொன்ன வச்சுக்க, உன்னை படுக்க போட்டு அடிச்சிருவ, பாத்துக்க. என்னடி? ஐயோ பூரி, பூரி, சொன்னா கேளு.